கிறிஸ்தவ பெண்கள் அலங்காரம் செய்யலாமா அல்லது நகைகளை அணியலாமா? அது சரியா தவறா? பரிசுத்த வேதாகமத்தின் வழியாகவே இவைகளுக்கான பதில்களை நாம் பெறலாம். சிலர் கிறிஸ்தவ பெண்கள் அலங்காரம் செய்வது அல்லது நகைகளை அணிவது தவறு என்று நம்புகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் சில புதிய ஏற்பாட்டு வேத பகுதிகளை மேற்கோள் காட்டுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளின் நம்பிக்கைகளை நாம் மதிக்கிறோம். ஆனால் நம்முடைய போதனை தேவனுடைய வார்த்தை உண்மையாகச் சொல்வதை தாண்டிச் செல்லாது என்பதில் உறுதியாக இருக்க விரும்புகிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட யோசனைகளை தேவனிடமிருந்து வந்த கட்டளைகளாக கற்பிக்க நாங்கள் விரும்பவில்லை. மார்க்கு 7:7 இப்படி சொல்கிறது. அலங்காரம் செய்வது அல்லது நகைகளை அணிவது இவைகளை பார்த்தால் 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நாம் இயல்பாகவே வெளிப்புறங்களை காண்கிறோம். தேவன் அதற்கு மாறாக உள்ளான இருதயத்தின் உண்மையை பார்க்கிறார். இது வெளிப்புறங்கள் முக்கியமற்றவை என்று அர்த்தமல்ல. ஆனால் நாமாகவே தேர்ந்தெடுக்கும் தோற்றம், கவர்ச்சி, கிளர்ச்சி, பக்தி, கவனக்குறைவு, நுணுக்கம் போன்றவற்றை வெளிப்படுத்தலாம். ஆனால் உண்மையில் வெளித்தோற்றங்கள் ஏமாற்றும். வெளிப்புற தோற்றத்திற்கு எது செய்யப்படுகிறதோ அது மனிதனால் பார்க்கப்படுகிறது. அதை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் தேவன் இதயத்தில் என்ன நடக்கிறது என்பதில் அதிக அக்கறை காட்டுகிறார். அதே சமயம் வெளிப்புறத்தில் செய்வதை அவர் காணாமல் விடுகிறவர் அல்ல என்றும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்களென்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:9-10 சொல்கிறதே. ஒரு சில பெண்கள் மிகுந்த அலங்காரம் செய்து கொள்வது அல்லது மிகுதியான நகைகளை அணிவதை தவிர்ப்பதற்கு இது ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். முதலாவதாக, ஒரு வழிபாட்டு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு சரியான உடை உள்ளது. பவுல் எந்தவிதமான குறிப்புகளையும் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு பெண்ணின் உடையானது அடக்கமானதாகவும் ஒழுக்கமானதாகவும் மரியாதைக்குரியதாகவும் இருக்க வேண்டும். அசாதாரணமான, அநாகரீகமான அல்லது அவமதிக்கும் எதையும் அணிவது தவறு. ஒவ்வொரு விசுவாசியும் பிறருக்கு குற்றமுள்ள மனசாட்சியை கொடுப்பதை தவிர்ப்பதற்கு போதுமான விவேகத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனை ஆராதிக்கும் பெண்களுக்கு முறையான அலங்காரமும் முறையற்ற அலங்காரமும் உள்ளது. ஒரு ஆவிக்குரிய பெண்ணுக்கு சரியான அலங்காரமானது நல்ல செயல்கள் ஆகும். தப்பித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் எப்போதும் நல்லது செய்து ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் தன்னை அழகாக அலங்கரித்தாள். அப்போஸ்தலர் 9:36 இப்படி சொல்கிறது. ஒரு ஆவிக்குரிய பெண்ணுக்கு முறையற்ற அலங்காரமானது அவளை பெருமையுடன் இருக்க தூண்டுகிறது அல்லது அவளுடைய வெளிப்புற தோற்றத்திற்கு பிறர் கவனத்தை ஈர்க்கிறது. எடுத்துக்காட்டுகள்: அதிகமான சிகை அலங்காரங்கள், தங்கம் மற்றும் முத்துக்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகள். ஒரு ஆராதனை நேரத்தில் கவனம் முழுவதும் தேவனாக இருக்க வேண்டும். சமீபத்திய ஃபேஷன், மிகப்பெரிய வைரம் அல்லது மிகவும் புதுப்பாணியான தலை பின்னல் அல்ல. திருச்சபைக்கு அதிக மதிப்புள்ள ஆடை அணிவது அல்லது அழகிய நகைகளை ஒளிரச் செய்வது தேவனுடைய மகளுக்கு உண்மையான அலங்காரமாய் இராது. சிகையலங்காரத்திற்காக அவள் செலவழித்த நேரம் ஊழியம் செய்ய பயன்படுத்தலாம். 1 தீமோத்தேயு 2:9-10 சொல்கிறது, தேவனை பிரியப்படுத்த முயற்சிப்பதற்கும் மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சிப்பதற்கும் இடையில் பவுல் ஒரு வித்தியாசத்தை குறிப்பிடுகிறார். ஆராதனை கூடுகை என்பது பேஷன் ஷோவாக இருக்கக்கூடாது. ஒரு பெண் ஒருபோதும் நகைகளை அணியவோ அல்லது தலைமுடியை வித்தியாசமாக தோற்றமளிக்க செய்யவோ முடியாது என்பதல்ல. திருச்சபையில் அதிகப்படியான அலங்காரம் மற்றும் அதிகப்படியான நகைகளை அணிவது முறையற்றதாகும். நாம் அனைவரும் பெருமைக்கு எதிராக காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை அல்லது நம்மை உண்மையிலேயே முக்கியமானவற்றிலிருந்து திசை திருப்பக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அலங்காரம் மற்றும் நகை அணிதலுக்கு எதிராக மேற்கோள் காட்டப்படும் ஒரு வேத பகுதி 1 பேதுரு 3:3-5. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒரு பெண்ணின் வெளிப்புற அழகுக்கும் உள்ளார்ந்த அழகுக்கும் உள்ள வேறுபாட்டை பேதுரு வலியுறுத்துகிறார். உண்மையிலேயே அழகான பெண்ணுக்கு மென்மையான மற்றும் அமைதியான ஆவி இருக்கிறது. இந்த உலகில் அவள் அதிகம் கவனிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சுயநலமாக ஒருவரின் அழகை காட்டுவது கிறிஸ்துவின் மனத்தாழ்மையுடன் ஒருபோதும் ஒத்துப்போவதில்லை. சுருக்கமாக, சாதாரணமான முறையில் செய்யப்படும் வரை, நகைகள், அலங்காரம் அல்லது சடைமுடி அணிவதில் இயல்பாகவே தவறில்லை. மேலும் இதுபோன்ற விஷயங்கள் ஒருபோதும் நல்ல செயல்களையோ தாழ்மையான மனநிலையையோ மாற்ற முடியாது. ஒரு கிறிஸ்தவ பெண் மற்றும் ஆண் தன் வெளிப்புற தோற்றத்தில் அவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்தக்கூடாது. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புறக்கணிக்கிறார்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு நாம் சந்திப்போம். ஆமென்.